ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உடலுக்கு பலம் தரக்கூடிய கீரை வகையான பொன்னாங்கண்ணி கீரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான கடையல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் முருங்கைக்கீரையை பற்றி நம்ம எப்படி சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக அதோட சத்துக்கள் மாறாமல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான கீரை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ தான் போய் பறிச்சுட்டு அதோட இலைகளை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துருக்கேன், தண்டை எடுத்து வச்சுட்டு. ஸோ இதை நம்ம இப்போ சாப் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப் பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகும். பெரிய பெரிய இலைகளாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீரை சாப் பண்ணி 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே வெங்காயம் ஒரு 100 கிராம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வேக வச்ச துவரம்பருப்பு. ஸோ துவரம்பருப்பு 50 கிராம். நீங்கள் சட்டியில் எப்பவும் போல் வேக வச்சாலும் சரி, இல்லைனா குக்கரில் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேனில் 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு அது கூடவே 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் நல்லா பொரியணும். ஸோ அந்த கடுகு ஜீரகம் எண்ணெயில் பொரிஞ்சு ஒரு நல்ல மணம் கிடைக்கும். ரொம்ப சத்தான ஒரு கீரை. உடல் எடை கூடுறதுக்கும் இந்த கீரையை யூஸ் பண்ணுவாங்க. காரத்துக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கூடவே பூண்டும் சேர்த்துட்டு நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் டெக்ஸ்சர் மாறணும், உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகணும். பொன்னாங்கண்ணி கீரையில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. வெயிட் கெயின் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்கிற இந்த பருப்பு கீரையை வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சாப்பிட்லாம். இதே வெயிட் குறைக்கணும்னா மிளகும் உப்பும் மட்டும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு கீரையாக இந்த கீரை இருக்குது. ஸோ இப்போ நறுக்கின பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துடலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் 2-3 வகை இருக்குது. அதில் நம்ம சேர்த்துருக்கிறது பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ பச்சை பொன்னாங்கண்ணி கீரை தான் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அழகுக்காக கூட பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறாங்க. நம்ம தோட்டத்தில் சாதாரணமாக விளையக்கூடிய ஒரு கீரை. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு கீரை சேர்த்துருக்கோம். நீங்கள் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீரையோட அளவு குறைஞ்சிருக்கும். ஸோ நல்லா வணங்கினதும் நம்ம வேக வச்சு துவரம்பருப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நம்ம துவரம்பருப்பு நம்ம மண் சட்டியில் வேக வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ வணக்கின கீரையை அப்படியே அந்த துவரம்பருப்பு வெந்துட்டுருக்க சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அப்போ கடையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த குக்கரில் இருக்க மிச்சம் அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணணும். கீரை நல்லா குக் ஆகணும். அதோட லைட் கலர்லேருந்து நல்லா டார்க் க்ரீனாக அது மாறும். ஸோ ரொம்ப சீக்கிரம் இந்த கீரை கூட்டு நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரையும் கூட. பொன்னாங்கண்ணி கீரை பொதுவாக தலைக்கு கேசத்துக்கான ஒரு இதுவாக தான் நம்ம பார்த்துருப்போம். பட் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு கீரை. ஸோ இப்போ கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடலாம். ஸோ இந்த பேனில் மத்து வச்சு கடையிறதுக்கு அவ்வளோ வசதியாக இல்லை, உங்களுக்கு நல்லா கடைய முடியாது. அதனால் நாங்கள் சட்டியிலேயே மாற்றிட்டோம். ஸோ சட்டியிலே மாற்றி இப்போது நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்கள், நீங்கள் பேனில் வச்சு கடைஞ்சிருந்தால் இந்தளவுக்கு ஃபைனாக உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் அதனால் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் வதக்குனதை அப்படியே சட்டியில் வேக வச்ச பருப்போடு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப சீக்கிரம் முடியும். ஒரு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு கீரை. இந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு கீரை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தி உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.